கொலையா தற்கொலையான்னு சொல்லி 100% ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாமல் இருக்கிற இன்னும் ஒரு மர்மமான மரணம் இன்றைக்கு பதிவாகியிருக்கு. இதுவும் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. 3 ஜனாதிபதிகளுக்கு கீழே போலீஸ் மா அதிபர் என்ற பதவியை வகித்த சிடி விக்ரமரத்ன இன்றைக்கு அவருடைய வீட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய சடலத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கைதுப்பாக்கியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு காலையில் ஒரு 7:30 மாதிரி மாலம்பே பிரதேசத்தில் இருக்கிற அவருடைய வீட்டில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கு. துப்பாக்கிச்சூட்டு சத்தம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் கேட்டிருக்கு. அதுக்கு பிறகு அவர் போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், துப்பாக்கிச்சூடுக்கு இலக்கானதுக்கு பிறகு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுற நேரத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். துப்பாக்கிச்சூடு தான் காரணம் சொல்லி போலீஸ் ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், துப்பாக்கிச்சூடுன்றது அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதா இல்லாட்டி வேற ஏதாவது சம்பவம் நடந்ததா என்றதை பற்றி போலீஸ் ரிப்போர்ட்டில் தெளிவாக குறிப்பிடப்படலை. போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லரினுடைய தகவலுக்கு அமைய முதல் கட்டமாக அந்த இடத்துக்கு போய் பார்க்குற நேரத்தில் ஒரு தற்கொலை மாதிரி இருக்கு, தற்கொலைக்கான சில சாத்தியங்கள் தென்படுது, சந்தேகிப்பட முடியும் என்ற மாதிரி போலீஸ் ஊடக பேச்சாளர் இல்லாட்டி போலீஸ் தகவல்கள் குறிப்பிடுது என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனால் ஒரு மரணம் நிகழ்ந்ததுக்கு பிறகு அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டியிருக்கும். அது சாதாரணமாக நிகழ்ந்திருக்கிற இயற்கையான மரணமா இல்லாட்டி தற்கொலையா இல்லாட்டி வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா என்றது பிரேத பரிசோதனையில் தான் உறுதி செய்யப்படும். இதுவரைக்கும் பிரேத பரிசோதனை அந்த அறிக்கை வெளியிடப்படல. இன்னைக்கு நீதிமன்றத்தில், கடுவல நீதிமன்றத்தில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு போலீஸ் நீதிமன்றத்தில் இதை அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்திருக்குன்னு சொல்லி நீதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கடுவல நீதவான் அந்த மாலம்பே பிரதேசத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் நேரடியாக அந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு இருக்கிறார். இதை தவிர சட்ட மருத்துவ அதிகாரியும் அந்த இடத்துக்கு போய் சம்பவ இடத்தை பார்வையிட்டு இருக்கிறார். போலீஸுக்கு ஒரு உத்தரவு கடுவல நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. விசாரணை சம்பந்தமா அடுத்த கட்டம் முன்னெடுக்கப்பட்ட அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணும். பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைச்சதுக்கு பிறகு, பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவருடைய சடலத்தை அவருடைய மகன்கிட்ட ஒப்படைக்க முடியும் சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது சொல்லி இலங்கையில் இருக்கிற ஊடகங்கள், முன்னணி ஊடகங்கள் என்ன குறிப்பிடுதுன்னு சொன்னா, அவர் காலையில் வழக்கம் போல எக்ஸசைஸுக்கு போறதுக்கு, உடற்பயிற்சிக்கு தயாராகி கொண்டிருந்தவரம் வெளியில போறது வளமையானதாம். இப்படி போறதுக்கு ரெடியாகி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் சொல்லி இன்னும் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அந்த வீட்டிலேயே இருந்திருக்கிறாரு. வீட்டில் ஒரு சிலர் இருந்தாங்கன்ற மாதிரியும் குறிப்பிடப்படுது. அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பாதுகாப்பு உத்தியோகத்தரும் இருந்திருக்கிறாரு. உடற்பயிற்சிக்கு போறதுக்கு முதல்ல பாதுகாப்பு உத்தியோகத்தரை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வர முடியுமா சொல்லி இருக்கிறாராம். அப்படி தண்ணி எடுக்க போன சந்தர்ப்பத்தில் அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தருடைய கைத்துப்பாக்கிய 9mm பிஸ்டலை பயன்படுத்தி தன்னைத்தானே அவர் சுட்டுக் கொண்டிருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கு சொல்லி ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கு. துப்பாக்கிச்சூடு பட்டிருக்கிறதா சொல்லப்படுற இடம் நெஞ்சு பகுதியில் அவர் தன்னைத்தானே சுட்டிருக்க முடியும் சொல்லி இப்போ ஊடகங்கள் ஒரு சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. இது வரைக்கும் அது ஆதாரபூர்வமாக 100% உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. தற்கொலையா கொலையான்றது இது வரைக்குமே உறுதி செய்யப்படலை. 3 போலீஸ் குழுக்கள் தலைமையில் இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. என்னென்ன தகவல்கள் வெளிவரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சிடி விக்ரமரத்ன கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் புலனாய்வு அதிகாரியா இருந்தவர். புலனாய்வு அதிகாரியா இருந்த ஒரு நபர் போலீஸ் மா அதிபர் என்ற பதவிக்கு வந்த முதல் சந்தர்ப்பம் இதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடுகளில் புலனாய்வு பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். UK, மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா இந்த மாதிரியான நாடுகளில் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருந்த நபர் போர் நிலவன காலகட்டத்தில் அவருடைய பங்களிப்பு புலனாய்வு ரீதியில், போலீஸ் புலனாய்வு ரீதியில் முக்கியமானது என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் அவரை பற்றி செய்திகளை வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி புலனாய்வு அதிகாரியா இருந்து போலீஸ் மா அதிபர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. சொன்னால் 2019 ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித் யாசுந்தரவுக்கும் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவுக்கும் ஒரு சர்ச்சை இருந்தது. அந்த சர்ச்சைக்கு பிறகு பூஜித் யாசுந்தரவுக்கு கட்டாய விடுமுறை கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பூஜித் யாசுந்தரோட பதவிக்கு போலீஸ் மா அதிபர் என்ற நேரடியான பதவி கொடுக்கப்படாட்டியும் பதில் போலீஸ் மா அதிபர் என்ற பதவிக்கு நியமிக்கப்பட்டவர் தான் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிற சிடி விக்ரமரத்ன. அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகு போலீஸ் மா அதிபர் என்ற பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள 8 மாதங்கள் சேவை கால நீடிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியா இருந்த 3 ஜனாதிபதிகளுக்கு கீழே முக்கியமான ஒரு பதவியை வகிச்சிருக்கிற நபர் என்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பூஜித் யாசுந்தர தகவல் கிடைச்சிருந்தும் தாக்குதலை தடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை சொல்லி ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை நடந்தது. அதுல இவர் ஒரு சாட்சியாளர் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை தவிர அந்த காலகட்டத்தில் சில முக்கியமான உத்தரவுகளை இவர் பிறப்பிச்சிருக்கிறாரு. பூஜித் யாசுந்தரவுக்கு பதிலான சில உத்தரவுகள் இவரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவரே சிஐடிக்கு அதை சொல்லி இருக்கிறார். அதுக்கு பிறகு சிஐடி அந்த நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. அவருடைய வாக்குமூலத்துக்கு அமைய 2019ஆம் ஆண்டு இந்த தாக்குதல் நடந்த நேரம் 21ஆம் தேதி, ஏப்ரல் 21ஆம் தேதி தான் இதை பற்றி கேள்விப்பட்டாராம். அதுக்கு பிறகு இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்ற மாதிரி தனக்கு தெரிய வந்திருந்ததாம். 26ஆம் தேதி அம்பார பிரதேசத்துக்கு பொறுப்பா இருந்த ஒரு
உயர் போலீஸ் அதிகாரி தன்னை தொடர்பு கொண்டு இந்த பிரதேசத்தில் இருக்கிற அம்பாறையில் சம்மாந்துர பிரதேசத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய வீட்டுக்குள்ள குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவானது. அதை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த பிரதேசத்தில் ஒரு சோதனையை நடத்த வேண்டியிருக்கு, சுற்றி வளைப்பு நடத்த வேண்டியிருக்கு. போலீஸ் மா அதிபர் பூஜித் யாசுந்தரவை தொடர்பு கொள்றதுக்கு, அவர்கிட்ட அனுமதியை பெற்றுக்கொள்றதுக்காக அவரை கண்டெக்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன், தொடர்பு கொள்ள முடியாம இருக்குன்னு சொல்லி அம்பாறை அந்த உயர் போலீஸ் அதிகாரி இவரை தொடர்பு கொண்டு சொன்னாராம். இவரும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி என்ற பதவியில் இருந்தவர். போலீஸ் மா அதிபரை தொடர்பு கொள்ள முடியாம இருக்கு, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி அம்பாறை பகுதியை சேர்ந்து அந்த ஆபீசர் இவருக்கு போன் பண்ணி கேட்டிருக்கிறார். இவர் சொன்னாராம், சொன்ன இவருக்கும் அதிகாரம் இருந்திருக்கும். அவர் சொல்லி இருக்கிறார், போலீஸ் மா அதிபர்கிட்ட அனுமதி கிடைச்சதுன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு நீங்க ஆமியை கூட்டிக் கொண்டு போக முடியும், எஸ்டிஎஃப் விசாட் அதிரடிப்படையை அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போக முடியும்னு சொல்லி அந்த ஆபீசருக்கு தான் ஆலோசனை கொடுத்தாராம். அதுக்கு பிறகுதான் அந்த சம்பந்தூர பிரதேசத்துல வீடு சுற்றி வளைக்கப்பட்டது, வீட்டுக்குள்ள ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவானது, பரஸ்பர துப்பாக்கிச்சூடு நடந்தது, அந்த வீட்டுக்குள்ள இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டது. சாரா ஜஸ்மின் அந்த இடத்துல உயிரிழந்தார் என்ற மாதிரி ஒரு தரப்பும், உயிரிழக்கல் அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடினார் என்ற மாதிரி ஒரு தரப்பும் சொல்லி கொண்டிருக்கிற அந்த சம்பவங்கள் எல்லாமே பதிவானது அந்த சம்மாந்துர பிரதேசத்துல சுற்றி வளைப்பு நடத்தப்பட்ட இடத்துல தான். இவர் சொல்றார், அந்த காலகட்டத்தில் இந்த மரணம் பதிவானதுக்கு பிறகு, அந்த குண்டுவெடிப்பு அந்த இடத்துல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவானதுக்கு பிறகு அங்கிருந்து மாதிரிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்ததாம். அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாம். முதலாவது மரபணு பரிசோதனையில சாரா ஜஸ்மின் சம்பந்தமா எதுவும் குறிப்பிடப்படலை. அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரிகள்ல சாரா ஜஸ்மினுடைய மாதிரி இல்லை. அப்ப அவர் உயிரிழந்தார் என்றது முதலாவது பிரேத பரிசோதனையில முதலாவது டிஎன்ஏ மரபணு பரிசோதனையில உறுதி செய்யப்படலைன்னு சொல்லி இவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இரண்டாவது தடவையாவும் மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கான். இரண்டாவது தடவையா நடத்தப்பட்ட மரபணு பரிசோதனையிலேயும் சாரா ஜஸ்மின் உயிரிழந்தார் என்றது உறுதி செய்யப்படல. தேசிய பாதுகாப்பு பேரவையினுடைய ஒரு கூட்டம் சம்பந்தமா சிஐடிக்கு இவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் சிஐடிக்கு பொறுப்பா இருந்த ரணசிங்க சொல்லப்படுற ஒரு உயரதிகாரி வந்தாராம். அவர் சொன்னாராம், தெளிவான முடிவு எதையுமே எடுக்க முடியாம இருக்கு, தெளிவான பதில அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லி சிடி விக்ரமரத்ன குறிப்பிட்டாரு. அதுக்கு பிறகு சிடி விக்ரமரத்னவும் தேசிய பாதுகாப்பு பேரவையிலிருந்து இன்னும் சிலரும் சொன்னாங்களாம், சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கிறார் சொல்லி நினைச்சு கொண்டு அந்த கோணத்தின் அடிப்படையில் நீங்க விசாரணைகளை நடத்துங்க சொல்லி தேசிய பாதுகாப்பு பேரவையால சிஐடியினுடைய உயரதிகாரியா இருந்த ரணசிங்கவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ரணசிங்க சொல்லப்படுற அந்த அதிகாரி ஹாதியா இல்லாட்டி சஹ்ரான் ஹாஷிமினுடைய மனைவியை அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் சில விசாரணைகளை நடத்தி இருக்கிறார். போலீஸோட போய் விசாரணைகளை நடத்தி இருக்கிறார். அந்த விசாரணைகளுக்கு பிறகு இது முழுக்க முழுக்க ஹாதியாவினுடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்தாராம், சாரா ஜஸ்மின் அந்த வீட்டில இருந்து வெளியேறி இருக்க முடியாது, தப்பி ஓடி இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் பெரும்பாலும் குறைவு என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் சொல்லியும் இந்த பேரவை கூட்டத்தில் அறிவிக்கப்படுதுன்னு சொல்லி சிடி விக்ரமரத்ன சிஐடிக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் திரும்ப மூன்றாவது தடவையாகவும் சாரா ஜஸ்மின் சம்பந்தமா மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு சர்ச்சையான விஷயமா பேசப்பட்டிருந்தது. 2022 ஆண்டு காலகட்டத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்த மூன்றாவது மரபணு பரிசோதனையில் தான் சாரா ஜஸ்மின் உயிரிழந்தார் என்றது உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிடுறது என்னன்னு சொன்னா, தன்னை நியாயப்படுத்துற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். யார் மேலேயும் குற்றம் சாட்டுற மாதிரியோ இல்லாட்டி ரகசியங்களை வெளிப்படுத்துற மாதிரியோ சிடி விக்ரமரத்ன சிஐடிக்கு எந்த ஒரு விஷயங்களையும் சொன்னார் சொல்லி இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வச்சு நினைக்க முடியாது. டிஎன்ஏ மரபணு பரிசோதனை அறிக்கை கிடைச்சதுன்னு சொல்லி எனக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுல அரச ரசாயன பகுப்பாய்வாளருடைய கையொப்பம் இருந்தது. அதுக்கு பிறகு போலீஸ் ஊடக பிரிவுக்கு தான் சொன்னாராம், இந்த மாதிரி மரபணு பரிசோதனை அறிக்கை கிடைச்சிருக்கு, நீங்க ஊடகங்களுக்கும் இதை பற்றி அறிவிக்க முடியும் சொல்லி தான் சொன்னதுக்கு பிறகு அது ஊடகங்களுக்கும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த மாதிரி தான் சாரா ஜஸ்மினுடைய அந்த சம்பவம் மரபணு பரிசோதனை சம்பந்தமா தனக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் இதுதான் சொல்லி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றதுதான் சிடி விக்ரமரத்ன சிஐடிக்கு கொடுத்திருக்கிற வாக்குமூலம். அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்றைக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் திரிவுபடுத்தப்பட்டு வேற மாதிரி சொல்லப்பட்டதையும் பார்க்க முடியுது. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அவருடைய மரணம் இன்னைக்கு பதிவாகி இருக்கு. இப்போ ஒரு சில ஊடகங்கள் குறிப்பிடுற விஷயம் என்னன்னு சொன்னா, அவருடைய மகனுக்கு ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு, அதில் ஒரு விரக்தி நிலைமையில இருந்தார், அதுவும் காரணமா இருக்க முடியும் என்ற மாதிரி பேசப்படுது. இது உண்மைன்றது நமக்கு தெரியாது. அவருடைய சடலத்துக்கு பக்கத்துல அவர் எழுதினதா சொல்லப்படுற ஒரு குறிப்பு இல்லாட்டி ஒரு கடிதம் இருந்தது என்ற மாதிரியும் ஒரு ஊடக செய்தியில குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கடிதம் சம்பந்தமான எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இதுவரைக்கும் வெளிவந்த மாதிரி இல்லை. அடுத்த கட்ட விசாரணைகள்ல என்னெல்லாம் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.